ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். சமீபமாட்டு இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் எல்லா பேஜில் பார்த்தாலும் நாகர்கோவிலில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஷாப் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ நாங்களும் அது என்ன ஆஃபர்டாக பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் நான் ஸ்கூட்டியில் கிளம்பிட்டோம். ஏன்னா இதையும் நோட் பண்ணிக்க நிறைய பேர் இருப்பாங்க, இவ தனியாக போனாளா எப்படி போனா அப்படின்ட்டு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டு தான் போயிருக்கோம். நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் சரி சொல்லியிருக்கேன், இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னாக்கி நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து நமக்கு பிடிச்சனாக்கி எடுத்துக்கலாம். ரேட் வந்து இருக்க தான் இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி இருக்க தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து உள்ளே நம்ம வந்து போகும்போது ஏகப்பட்ட டாப்ஸ் வந்து இருந்துச்சு, ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் துணி குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் போகாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பார்த்து வாங்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும். நானும் ஃப்ரெண்டும் போகும்போது கடல் மாதிரி குமிச்சு போட்டிருந்துச்சு. எப்படியும் ஒரு 5000 டாப்ஸாவது இருக்கும், அந்தளவுக்கு டாப்ஸ் வந்து இருந்துச்சு. ஆனால் என்னென்னா சைஸ் வரியாக போடாமல் சும்மா அங்கங்கேயா மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டிருந்தாங்க. அது மட்டும் பார்க்குறது கஷ்டமாக இருந்து. நிறைய பலோசோ ஃபேண்ட் இருந்துச்சு, லெகின்ஸ் இருந்துச்சு, ஜீன்ஸ் இருந்துச்சு, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. நமக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுக்கலாம். சில இது 999 ரூபா போட்டிருந்து, பின்னாடி திருப்பி பார்த்தா 350 அப்படின்னு ரேட் போட்டிருந்துச்சு. அதை வந்து பார்த்து வந்து நம்ம வந்து எடுக்கணும். நிறையவங்களுக்கு கிடைக்கிறவங்களுக்கு நல்ல டாப்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் மனசுக்கு திருப்தியாக ஒன்றும் இல்லை. இப்போ மேலே வந்து ஸ்டேஜில் வந்து சப்பல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சப்பல்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்து எடுக்கணும். ரேட் வந்து கம்மியாலாம் இல்லை, சப்பல்ஸ்லாம் பயங்கர ரேட்டு தான். கம்மியாக இருந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. நிறைய பேர் 200 போட்டிருக்குனாவ ஒரு 200 சப்பலாம் ரொம்ப ஒன்றும் இருந்த மாதிரி இல்லை. இந்த சைடு ஃபுல்லாகவே கிட்ஸு செக்ஷன், சின்ன பிள்ளைங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ்க்குள்ளது எனக்கு அதெல்லாம் நல்ல வெரைட்டிஸ் இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ்ஸுமே இருந்துச்சு. ஆஃபர்னு சொல்கிறாங்க, என்ன ஆஃபர்னு எனக்கு தெரியலை. 200 அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி 500 அதுக்கேற்ற மாதிரி இருக்குது, 1000 அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அப்படி சும்மாலாம் ஒன்றும் ஃப்ரீயாலாம் ஒன்றும் போடலை. பியூர் காட்டனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து ரேட்டும் அதிகமாக இருந்துச்சு, 300 ரூபா அந்த மாதிரி. நல்லா இருக்குது, 180 இருக்குது. அதான் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் போட்டுருக்காங்க. நம்ம அதனால வந்து இங்கே என்ன ஆஃபர்னு தெரியல. ஆனால் நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம். நல்ல பிராண்டடாக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து பார்த்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஷூ ஐட்டம், அப்புறம் வந்து கப்பு, அதுக்கப்புறம் என்னென்னா நிறைய பேக் ஐட்டங்கள் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக். இந்த செக்ஷனில் பாய்ஸ்க்கு நிறைய டிஷர்ட்ஸ் இருந்துச்சு. எல்லா கலெக்ஷனுமே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு கேர்ள்ஸுக்குள்ளே தான் நல்லா இருந்த மாதிரி இல்லை, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பிங்க் கலர் பேக்கெல்லாம் வந்து 900 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நிறைய லஞ்ச் பேக் வெரைட்டிஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் வைக்கக்கூடியது, அப்புறம் வந்து ஹேண்ட் பேக்கு எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே ரேட்டு தான், சும்மா மலிவாலாம் ஒன்றும் போட்ட மாதிரி இல்லை. அதனால் வந்து வேணுங்கிறவங்க பிடிச்சவங்க பார்த்து எடுக்கலாம், அவ்வளோதான். அப்படி போட்டிருந்தாங்க. இந்த சைடு தான் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நிறைய ஹேண்ட்பேக் போட்டிருந்தாங்க. ஹேண்ட்பேக்கும் பாதி விலைன்னு போட்டிருந்தாங்க. இப்போ 900 ரூபாக்குள்ள ஹேண்ட்பேக் 500 ரூபா 300 அப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரேட்டு ஒரே மாதிரி இருந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தாக்கி கண்டிப்பாக போயிட்டு வந்து எடுக்கலாம். அவுட் சைடில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதுவும் வேணுங்கிறவங்க சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு ஒரே ஒரு டிஷர்ட் பிடிச்சிருந்து, பிங்க் கலரில். அது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேறு எதுவுமே எனக்கு பெருசாக பிடிக்கலை. ஸோ அப்படி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஆனாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, அதெல்லாம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் தானே சும்மா சுற்றி பார்க்க போகிற மாதிரி இது போய் பாருங்கள். இது பார்த்துட்டு பிடிச்சா எடுங்க, பிடிக்கலாம் வந்துடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக நாங்கள் சுற்றின டயரில் ஒரு சிக்கன் பப்ஸும் ஒரு சர்பத்தும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா பயங்கர வெயில். ஓகே, பாய்.